என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா வெள்ளரிக்காய் அவல் அக்கி. அதுக்கு தேவையான பொருள் வந்து அவல். இது வந்து சிகப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். இது பூங்கார் அரிசியோட அவல். இது கிடைக்கும், உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் பூங்கார் அரிசி அவல். இது பூங்கார் அரிசி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உண்டு. லாக்டிங் மதர்ஸ்க்கு, அதாவது ப்ரெக்னென்சி லேடிக்கு, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஒரு கப் அவளுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி அலம்பி ஒரு சிட்டிக்க வேணால் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வடிகட்டி 10 to 15 மினிட்ஸ் மேலே ஊற வேண்டாம். நீங்களே இப்போ தொட்டு பாருங்கள், உங்களுக்கு சாஃப்ட்னஸ் போதும்னா விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அவளை வச்சு என்ன டிஷ் செய்யலான்றது பார்க்கலாமாங்க. அவல் அக்கி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உடஞ்ச உளுந்து, சீரகம் எல்லாம் ஆஃப் டீஸ்பூன் போதும். இதுக்கு வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக நான் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன். கடலைப்பருப்பு வேணுன்றவங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி, இல்லாட்டி திருவின இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தேங்காய் திருவல் ஒரு ½ கப். இது 1 கப் எடுத்திருக்கேன். இது 2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய், திருகின வெள்ளரிக்காய் 1 கப், அவல் 2 கப், கொத்தமல்லி தழை, அலங்கரிக்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஆகிக்கலாம். சிலதெல்லாம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடலை பொரிஞ்சதும் உடஞ்ச உளுந்து, கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீ வேணுன்ற ஒரு ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ். உங்கள் வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கலாம். சீரகம் இப்போ சேர்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இது டைஜஷன். பீனட்ஸ் வேர்க்கடலை போட்டிருக்கேன். உடச்ச கடலை எல்லாத்தையும் ஒரு வாட்டி சார்ட் பண்ணிக்கோங்க. கொடைக்காய் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி உங்களுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கோங்க. திருவி போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க போடுறதுனால தான் இந்த இஞ்செல்லாம் பொடியாக நறுக்கிறேன். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கணும். இதெல்லாம் போடுறதும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுது. 2 மினிட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இதுலேயே கொஞ்சம் சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேர்த்துனா அங்கேயே நின்றுடும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அவல் இருக்கீங்களா அது போட்டுக்கோங்க. கூடவே வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. கூடவே தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 கப். அவ்வளோதான். எல்லாத்தையும் சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது சமைச்சு நல்லா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க, டயபெட்டிக் யாருன்னா இந்த அவல் சாப்பிடலாம். தேங்காய் வந்து வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க லைட்டாக ஒரு டீஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. அவங்க வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ். பெங்களூர்லலாம் பண்ணுவேன். நம்ம முடிஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலி சாப் கொரியாண்டர் ஈஸியாக இருக்குது. கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் அவலக்கி ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.